வணக்கம் ஜாய் கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் பெரியம்மா வந்து இன்றைக்கி மஷ்ரூம் கிரேவி வந்து செய்ய போகிறாங்க. ஸோ இன்றைக்கி அவங்கள தான் நாங்கள் வீடியோ எடுக்க போகிறோம். ஸோ பெரியம்மா செய்கிற மஷ்ரூம் கிரேவி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், வெல்கம் டு ஜாய்ஸ் கிச்சன். வெல்கம் டு ஜாய்ஸ் கிச்சன். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன கிரேவி செய்ய போகிறோம் பெரியம்மா? நம்ம வந்து சிப்பி காளான். ஓகே, சிப்பி காளான். அந்த காளான் வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க, அதனால் நீங்களே அதை காமிச்சிடுங்க. இதுதான் சிப்பி காளான். இது க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். ஓகே, இன்றைக்கி நம்ம இதுதான் கிரேவி செய்ய போகிறோமா? சரி பெரியம்மா, செஞ்சிடலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடியே ஆயில் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம் இவ்வளோ போட்டிருக்குறோம். சோம்பு, ஃபஸ்ட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு போட்டு தாளித்து விட்டு வெங்காயம் வதங்கிட்டு இருக்குது. என்னடா வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே ரெடி ஆகிடுச்சின்னு நினைக்காதீங்க, நாங்கள் வீடியோ எடுக்கிற ஐடியாவில் இல்லை. ஸோ பெரியம்மா வந்து சிப்பி காளான் கிரேவி நல்லா செய்வாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வீடியோ எடுக்கலாம் சடனாக பிளான் பண்ணதுனால நாங்கள் இப்போ லைட்டாக போட்டு வதக்கினதுக்கப்புறம் எடுக்கிறோம். இப்போ இது லைட்டாக வதங்கினா போதுமா பெரியம்மா? இல்லை இல்லை இல்லை, நல்லாவே வதங்கணும். நல்லா வதங்கணும். ஓகே, வெங்காயம் நல்லா ஒரு பொன்னிறமாக வதங்கணும். அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். ஓகே, இது அரைக்க போகிறோமா இல்லை அப்படியே வதக்கி தான் செய்ய போகிறோமா? வதக்கி அப்படியே செய்ய போகிறோம். ஓகே, நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஓகே, வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அதில் வந்து பட்டை, கிராம்பு தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய்லாம் போட்டிருக்காங்க. எத்தனை வெங்காயம் பெரியம்மா போட்டிருக்கோம்? இதில் வந்து 2 வெங்காயம். 2 வெங்காயம், 2 பெரிய வெங்காயம். அடுத்ததாக கருவேப்பிலை போட்டுடலாங்களா? கருவேப்பிலை போட்டுக்கலாம். பெரியம்மா பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து கம்மியாக விட்டு தான் சமைப்பாங்க. அதனால எண்ணெய் கம்மியாக விட்டு சமைச்சாலும் அதுலேயும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நல்லா பொன்னிறமாக வதக்கிற அளவுக்கு வதங்கிக்கோங்க. இப்போ பச்சை மிளகா 2 கீரி சேர்த்துருக்கோம் இல்லையா பெரியம்மா? ஆமாம், ஒரு பச்சை மிளகாய் 2 கீரி சேர்த்துருக்கோம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி போட்டுக்கலாமா? தக்காளி வந்து நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கணுமா இல்லை நமக்கு நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கணும்? தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஓகே, பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போதும். ரெடிமேடாக இருக்கிறதெல்லாம் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல, ரெடியாக அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு. ஓகே, இப்போ இந்த சிப்பி காளான் வந்து எப்படின்னு பெரியம்மா நமக்கு பேக்கெட்லேயே கிடைக்குதா? பேக்கெட்டில் கிடைக்குது, மார்க்கெட்டில் இருக்குது. இது வந்து இயற்கையாக வளர்ந்த காளான் மாதிரியே இருக்கும் இல்லையா? இயற்கையாக வளரும். ஓ ஓகே. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எத்தனை டேபிள் ஸ்பூன் போட்டோம்? 1 ஸ்பூன் போதும். 1 ஸ்பூன் போதும். ஓகே, பச்சை வாசம் போயிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மசாலா ஐட்டங்கள் எல்லாம் போடலாம். அதனோட பச்சை வாசம் நல்லா போகணுமில்ல. இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறமே நம்ம மசாலா ஐட்டம் போட்டுக்கலாம். ஓகே, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் போட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் வீட்டில் அரைச்ச மல்லித்தூள்? வீட்டில் அரைச்ச மல்லித்தூள், மிளகாய்த்தூள் அப்படியே 1 டேபிள் ஸ்பூன் எல்லாமே. ஆமாம், காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் கம்மி, நம்ம காரத்துக்கு ஏற்ற போட்டுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கிறது. அப்புறம் சோம்புத்தூள், அது ஒரு 1/2 டீஸ்பூன். 1/2 டீஸ்பூன். ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். நம்ம வாசத்துக்கு இதில் வாசத்துக்காக சிக்கன் மசாலாவும் போட்டுக்கலாம். நல்லா இருக்கும். ஓகே, அது எவ்வளோ போடுறோம் பெரியம்மா? சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஓகே, மஞ்சத்தூள் கொஞ்சம். மஞ்சத்தூள், இந்த சிக்கன் இது போட்டுக்கலாம். காளானை போட்டுடலாம். ஓகே, காளான் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி விடுற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. ஓகே, அந்த காளான்ல இருக்க தண்ணியே போதும் அந்த மசாலா வதங்கிறதுக்கு. நம்ம எந்த தண்ணியும் அதை போட்டு நம்ம வதக்கல. ஓகே,
ஸோ அடுப்பை ஸ்லோ பண்ணிட்டு நம்ம அந்த காளான் தண்ணி விடுறதுனால நம்ம அப்படியே போட்டு வதக்கிக்கிறோம். காளான் தண்ணி விடுறதுல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டா தண்ணி விட்டு வதங்கி வரும். கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வச்சுட்டா தண்ணி விட்டுரும். தண்ணி விட்டா போட்டா தண்ணி விட்டுரும். ஆமாம், கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இந்த காளான் வந்து இந்த காளானுக்கும் நம்ம கடைகளில் வாங்குற மஷ்ரூமுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? அதை விட அது வந்து 2 நாள் வச்சா கருப்பு கூட ஆயிடும். இது எப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே சமயத்தில் இது நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கு. இது சாப்பிட்றதுக்கு நல்ல சத்தும் கூட. ஓகே. அதே சமயத்தில் அது கொஞ்சம் பின்னாடி எல்லாம் கொஞ்சம் கருப்படிக்கும். ஆமாம். இது எப்பவுமே பாருங்க நல்லா வெள்ளையா இருக்கும். ஓகே. வாங்கி ஒரு நாளுக்கு மேலேயே ஆயிடுச்சு. இப்போ தண்ணி விடுதல்ல வந்து நல்லா இருக்கும். டேஸ்ட் அதை கம்பேர் பண்ணும்போது. ஆமாம், விலையும் கொஞ்சம் கம்மி. ஓகே. இப்போ தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், நல்லா தண்ணி விட்டு வருது. அப்படியே கொஞ்சம் அடுப்பை ஏற்றி விட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட வைக்கலாம். ஓகே. இந்த காளான் கிரேவி வந்து இந்த குடல் குழம்பெல்லாம் வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அதனோட டேஸ்ட்டு அது சாப்பிடும்போது குடல் குழம்பு நான்வெஜ் சாப்பிட்ற அந்த டேஸ்ட் கிடைக்கும். எல்லா வெஜிடேரியனுக்கும் இது வந்து நான்வெஜ் சாப்பிட்ற ஒரு டேஸ்ட். ஓகே. குடல் குழம்பு மாதிரியே இருக்கும் சாப்பிடுறதுக்கு. அப்போ நம்ம இந்த 40 days லென்த் டைம்ஸ்ல நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி ஒரு சாப்பிட்டுக்கலாம். தண்ணி விட்டுருச்சுல்ல. ஆமாம், நல்லா தண்ணி கொஞ்ச நேரம் மூடி வச்சா சரியா இருக்கும். ஓகே. சரி, இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் இல்லையா? இப்போ மூடி வச்சிடலாம். ஓகே. இது எவ்வளோ நேரம் பெரியமா இருக்கணும்? 5 நிமிஷம். அது வேகிறதுக்கு எப்படி ரொம்ப டைம் எடுக்குமா இல்லை மற்ற காளான் மாதிரி? 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். ஓகே. தேங்காய், முந்திரி பருப்பு அதெல்லாம் அரைச்சி போடணும். அரைச்சி போட்டால் கிரேவி ரெடி ஆகிடும். அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சிடலாம். இந்த கிரேவி வந்து சப்பாத்தி வேற எதுக்கெல்லாம் வந்து நல்லா இருக்கும்? சப்பாத்தி. ஓகே. இட்லி தோசை கூட குழந்தைங்க சாப்பிடுவாங்க. ஓ, ஓகே. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. இப்போ எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்க. நம்ம இந்த தண்ணியே ஆமாம் சேர்த்தவே இல்லை, நல்லா தண்ணி விட்டு வந்துடுச்சு. மற்ற காளானை விட இது வந்து வேக டைம் எடுக்கும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்லை அப்படியெல்லாம் கிடையாது, முன்னாடியே வெந்துடும். ஓகே. தேங்காய் வந்து நாங்கள் எப்பவுமே தோலெல்லாம் எடுத்துட்டு ஓகே அரைச்சி வச்சுப்போம் ரெடியா. ஓ, இது வந்து துருவன தேங்காவா? தேங்காய். ஓகே. தோல் எடுத்து துருவன தேங்காய் துருவி வச்சிருப்பீங்க. ஓகே. ரெடியா. இது வந்து ஃப்ரீசர்ல வைக்கணுமா இல்ல இல்ல சும்மா வச்சாவே நல்லா இருக்கும்? எத்தனை நாள் வரைக்கும் இப்படி பண்ணி வச்சிட்டா நல்லா இருக்கும்? நாங்க 2-3 நாளைக்கு ஒருக்கா இது பண்ணிட்டே இருப்பீங்க. ஓகே. தேவைப்படும் போதெல்லாம் இது பண்ணி எடுத்து அரைச்சிக்கலாம். பரவாயில்ல. சரி, இப்போ 5 ஸ்பூன் போட்டு 5 ஸ்பூன் போட்டிருக்கீங்க. ஓகே. தெரியுமா? முந்திரி பருப்பு எவ்வளோ போட்டிருக்கீங்க? ஒரு 10 பருப்பு. ஓகே. இந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா தோல் எடுத்து பின்னாடி கருப்பெல்லாம் எடுத்துட்டு வெள்ளையாக அரைச்சி வச்சுருக்காங்க. இதுதான் நம்ம கடைகளில் டெசிகேட்டட் கோகோனட்டாக தராங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அரைக்கும் போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வேலைக்கு போகிறவங்களாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு ஒரு கிரேவி செஞ்சுட்டு ரெடியாக எடுத்துகிட்டு போயிடலாம். பொரியலுக்கு கூட போட்டுக்கலாம் சொன்ன மாதிரி. தண்ணி கொண்டு கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே. ஓகேயா? ஹாய் ஆராதனா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா சமையல்ல? நீங்கள் என்னெல்லாம் சமைச்சிருக்கீங்க? கட் பண்ணியிருக்கீங்களா? என்ன கட் பண்ணியிருக்கீங்க? அதெல்லாம் அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? வெரி குட். ஓகே. இப்போ நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி மூடி போட்டிருக்கோம். வேகட்டும். அந்த டைமில் நம்ம தேங்காய் இப்போ வந்து முந்திரியோட போட்ட தேங்காவை நம்ம அரைச்சி எடுத்துடலாம் இல்லையா? ஓகே. இதில் நம்ம இப்போ தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா நைஸாகவே தேங்காவும் முந்திரியும் அரைச்சி எடுத்துருக்கோம். ஓகே. எவ்வளோ நேரம் பெரியமா அது கொதிச்சிருக்கு? 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டிருக்கோம். ஓகே. வெந்துருச்சு. நம்ம தண்ணி விட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுருக்கோம். தண்ணி விட்டுருக்குறோம். ஓகே. வெந்துருச்சு. இனி ஜார் அலசி ஊற்றிடலாம். ஓகே. ஊற்றிடலாம் பெரியமா. கொஞ்சம் தண்ணி கொடுப்பாப்பா. பாருங்க நல்லா கலர்ஃபுல்லாக வந்துருக்குது.
ஆமாம், நல்லா ஸ்மெல்லே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. டெம்ட் ஆகுது எப்போ சாப்பிடணும்னு. பார்க்கவும் நீங்கள் சொன்ன மாதிரி குடல் குழம்பு மாதிரியே இருக்கு. ஆமாம், குடல் குழம்பு மாதிரியே தான் இருக்கும். நான் இது அப்படி தான் நினச்சிப்பேன். ஓகே. காளான் குழம்பு மாதிரி இருக்காது, குடல் குழம்பு. இப்போ நம்ம ஜார் அலசி தண்ணி ஊற்றிடலாம். எவ்வளோ தண்ணி வேணுமோ நம்ம ஊற்றிக்கலாம். ஓகே சரி, 5 நிமிஷம் கொதிக்க விட்டு மல்லித்தழை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான். நம்ம தேங்காய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது இல்லை தெரியுமா? ஓகே. அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆனால் முந்திரி எல்லாம் போட்டுருக்குறோம் இல்லையா, டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ 5 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம அவ்வளோதான் மல்லித்தூள் போட்டு இறக்கிற வேண்டியதான். போட்டு இறக்கிடலாம். ஓகே, நம்ம ரெடிமேடாக புரோட்டா வாங்கி வச்சுக்கிறோம். இது அதை சூடு பண்ணி புரோட்டாக்கு நல்ல சைட் டிஷ். ஓகே. ஹோட்டல்லேருந்து இது வாங்கிட்டு வந்துருக்கோம். ஓ, இப்படியே வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கலாம். ஓகே. நாம் வந்து இதை சூடு பண்ணி பெரட்டி போட்டு சூடு பண்ணி நம்ம எடுத்தால் போதும். ஓகே. அப்போ புரோட்டாவும் ரெடி ஆகும் போது அதே மாதிரி சைட் டிஷ்ஷும் இன்னொரு 5 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஆமாம், ரெடி ஆகிடுச்சு. இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது. 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ஓகே பெரியம்மா. தேங்காய் போட்டு இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓகே. மல்லித்தழை தூவி இறக்கிடலாம். 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சு. பார்க்கவும் நல்லா இருக்கு குழம்பு. இது சிப்பி காளான் குழம்புங்கிறத விட குடல் குழம்புன்னு சொன்னா மேட்ச் ஆகுது. ஓகே, சூப்பர். கண்டிப்பா இந்த ரெசிபி உங்க வீடியோல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பண்றதுக்கு நம்ம யாரையாவது கண்டிப்பா கூப்பிட்டே ஆகணும் பெரியமா. யாரை கூப்பிட்டுறலாம்? ஓகே, அம்மாவையே கூப்பிட்டுறலாம். ஹாய். எப்படி வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். மச்சனார் எங்கள் அக்கா வந்து நல்லா சமைப்பாங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். என்னதான் நம்ம செஞ்சாலும் அவங்க செய்கிற டேஸ்ட் வேற மாதிரி தான் இருக்கும். அதுவும் என்னைக்குமே ஜாய் கிச்சன்ல அம்மாவோட சமையலே பார்த்துருப்பீங்க. இருக்குது குடல் குழம்பு டேஸ்ட்லேயே இருக்குது. இனி நம்ம குடல் குழம்பே நாங்கள் தேட மாட்டோம், இதே வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக சுலபமாக செஞ்சுட்டாங்க. 2 பேக்கெட், அது 2 பேக்கெட்டில் இவ்வளோ வந்துருக்குது. நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு நான்வெஜ்ஜு சாப்பிட்ட டேஸ்ட்டில் இருக்கும். பார்த்தா பாருங்கள் குடல் மாதிரியே இருக்குது. வெஜிடேரியன்ஸ்களோட குடல் குழம்பு. இப்போ பாருங்க, என்னோட பேரை வந்து குழம்பு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்ல போறேன். ஓகே, நீதான் எப்படி இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா இவங்க வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, இவங்க வந்து வெஜிடேரியன் தான். எப்படி இருக்குன்னு சொல்லு, நல்லா ஊதி தரேன். சாப்பிட்டு பாருப்பா. நல்லா இருக்கு. எப்படி இருக்கு அந்த பார்த்து சொல்லி. ரொம்ப நல்லா இருக்கா? நான்வெஜ் தேட மாட்டேன், ஆனா எப்பவுமே சாப்பிட மாட்டோம். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி அவங்க ஆட்சி செய்யறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஜாய்ஸ் செய்யறது பிடிக்குமா? செஞ்சு தந்தா பிடிக்கும். இதை இறக்கிடலாம். இறக்கிடலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு அழகா வந்து பெரியம்மா நமக்காக ஒரு காளான், சிப்பி காளான் கிரேவி செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த கிரேவி வந்து நீங்கள் இட்லி, தோசை, புரோட்டா, சப்பாத்தின்னு எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். இந்த ரெசிபியை மறக்காமல் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாய் கிச்சனுக்கு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இருமா, போட்டோ என்ன இப்படி வருது, இப்படி சுத்துதியா? இப்போ பாருங்க, சிப்பி காளான் குழம்பு வந்து அப்படியே குடல் குழம்பு மாதிரியே இருக்கும். அதனோட டேஸ்ட்லேயே இருக்குது. யாரும் இது காளான் குழம்புன்னா நம்பவே மாட்டாங்க. அவ்வளோ நல்லா இருக்கு.